நாம் எதினால் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம்? ஒரு எறும்பா இருக்காம, ஒரு பன்னியா பிறக்காம, ஒரு மனுஷனா பிறந்தது ஒரு விசேஷம். ஏன்னா பழங்காலத்துல பேசி வச்ச வார்த்தை, அரிது அரிது மானிடனாய் பிறப்பது அரிது. மனுஷனா பிறக்கிறது அரிதான். நம்ம பிறந்திருக்கோம் அரிதான வகையில, நம்ம ஒரு ஆள் மனுஷனா பிறந்திருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க. அரிதான பிறப்பு. வாங்கம்மா, அமருங்கம்மா. கர்த்தர் நல்லவர். அரிதான ஆண்டவர் என்ன சொன்னார் ஆரம்பத்துல? அரிது அரிது மானிடனாய் பிறப்பது அரிது. ஒரு எறும்பா பிறக்காம, ஒரு மாடா பிறக்காம, ஒரு பன்னியா பிறக்காம, ஒரு கழுதையா பிறக்காம, ஒரு கொசுவா பிறக்காம, நாம மனுஷனா பிறந்திருக்கிறது பாக்கியம். ஆமேனா? மனுஷனா நீங்க பிறந்ததை நினைச்சே உங்களை நீங்க விசேஷமா நினைச்சுக்கணுமா? ஆண்டவர் உங்களுக்கு ஒன்று செய்யறாரு, செய்யல, ஆண்டவர் உங்களை கண்டுக்கிட்டாரு, கண்டுக்கல, இது ரெண்டாவது. நீங்க மனுஷனா பிறந்ததுக்கே வாழ்நாள் எல்லாம் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். 6 அறிவு உள்ள மனுஷனா பிறந்ததுக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். இதான் சங்கீதம் 139 விலாவாரியா எழுதியிருக்கிறார். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்ட போது உம்முடைய கண்கள் மறைவாய் இருக்கவில்லை. என் கருவம் உம்முடைய கண்கள் கண்டுச்சு. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டேன். பிரமிப்பு. இன்னைக்கு உலகம் ஆச்சரியப்படுது. இந்த 10 விரல் என்னமா வேலை செய்யுது? இந்த 10 விரல ரோபோ ஏஐ வச்சு பண்றதுக்கு அவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாங்க. நம்ம மாதிரியே ஸ்டைல் கொண்டு வர்றதுக்கு. என்ன அழகா அந்த ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகுது. அதை பிரமிப்பா பாக்குறாரு தாவீது. நீர் என்னை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கினபடினால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படிம்பாரு. சரிங்களா? இது ஒரு விசேஷம். இதுக்கு அடுத்த என்ன விசேஷம் அப்படின்னா, நாம அவர் ஆடா பிறந்திருக்கிறது, நாம சத்தியவானா பிறந்திருக்கிறது, நாம ஞானமுள்ளவர்களா தேவனால பிறந்திருக்கிறது. இது ஒரு விசேஷம். இதுக்கடுத்து என்னங்க விசேஷம் அப்படின்னா, தேவன் நம்மளை தேடி வந்து சந்திச்சு அவரோட தன்னை சேர்த்து கொண்டது. இது அடுத்த விசேஷம். விசேஷத்திலும் விசேஷம். பாருங்க எவ்வளவு விசேஷமான ஆட்கள் பாருங்க. ஆமீன் சொல்லுங்க. அதனால தாழ்வு மனப்பான்மையை நம்மை விட்டு அகற்றுவோமாக. அந்த மாதிரி வரக்கூடாது. நாம பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் அவரை ஸ்தோத்தரிப்போமாக. மனுஷனா பிறந்தது, மனுஷியா பிறந்தது முதல் விசேஷம். இரண்டாவது காரணம், நான் அவருடைய ஆடா பிறந்தது, அவருடைய ஆளா பிறந்தது, அவருடைய சத்தம் கேட்கும் சத்தியவானா பிறந்தது. இரண்டாவது விசேஷம். மூணாவது, ஆண்டவர் நம்மோட வர்றது. ஆமென். நம்ம மனுஷனா பிறந்தது ஒரு விசேஷம், ஆண்டவர் சொன்னார். அப்புறம் என்னது? நாம் அவருடைய ஆட்களாக, அவருடைய நபர்களாக, அவருடைய ஆடுகளாக பிறந்திருக்கிறது அடுத்த விசேஷம். இவ்வளவு விசேஷம் நமக்கு இருந்தும் ஆண்டவர் நம்மளை கண்டுக்கல, தேவன் நம்மளை தேடி வரல, தேவன் நமக்காக ஒரு நன்மையும் ஒரு பிராயச்சித்தமும் செய்யல, தேவன் நம்ம கூட இருக்க விரும்பல, சம்மதிக்கல, தேவன் நம்ம கூட வருவதற்கும் உடன்படல. அப்படின்னா இவ்வளவு விசுவாசம் விசேஷம் இருந்தும் ஏதாவது விசேஷம் இருக்கா? நம்ம மனுஷனா பிறந்தது விசேஷம்தான். நாம அவருடைய சத்தம் கேட்கும் ஆடுகளாக சத்தியவான்களாக பிறந்திருக்கிறது விசேஷம்தான். இவ்வளவு 2 விசேஷம் இருந்தும் தலை நம்ம கூட சேரல அப்படின்னா, இந்த 2 விசேஷம் வச்சுட்டு நம்ம என்ன செய்ய? நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம். அதே நேரத்தில் தலை நம்ம கூட ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 விசேஷம் வேணும். இதை நீங்கள் டம்மியாகவும் நினைக்கக்கூடாது. அதே நேரத்தில் இதை நீங்கள் தூக்கி பிடிச்சிடவும் கூடாது. இந்த 2 விசேஷத்தை இதை நீங்கள் அற்பமாகவும் நினைச்சிடக்கூடாது. அதே நேரத்தில் இதை தூக்கி நீங்கள் பிடிச்சிடவும் கூடாது. அதுக்காக ட்ரூத் தான் இது. ஆமாம். கர்த்தர் நல்லவர்.